என்னடாச்சு எப்படியா மேல இருந்து போய்க்கும்போது உன் மகன் காலம் வாரிவான்னு பார்த்தேன் தப்பிச்சுக்கிட்டேன். அந்த மொதையா விட வேண்டியதான்பா ஊட்டியாப்பா சுருக்கு சுருக்குன்னு பிடிக்குதப்பா. அப்படி இருந்தாலும் சொல்லி விடுவேன். மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஐயோ நீங்க வந்திருக்கிறீங்களா வீரத்தோடு கோபத்தோடு வந்திருக்கிறீங்களா? நீங்க யாரு? உங்க பேர் என்ன? எதுக்கு வந்தீங்க? என்னத்துக்கு வந்தீங்க? எல்லாமே எனக்கு பைட்டா தெரியுங்களே. சூப்பரா தெரியும். எப்படா தெரியும்? அருமையா தெரியும். எப்படா தெரியும் சொல்றப்ப? எல்லாமே தெரியும் எனக்கு. உனக்கு தெரியாதுடா? எல்லாமே தெரியும். தெரியாதுடா? எல்லாமே தெரியுங்க. எப்படா தெரியும்? சொன்னதான் தெரியும். அதான் நானும் சொன்னேன். ஐயோ நீ யாரு? உங்க பேரு என்ன? எந்த நாட்டு அரசன்? எதை முன்னிட்டு வந்திருக்கிறீங்க? எல்லாம் ஒவ்வொன்னும் சொன்னா தெரிஞ்சுக்கீங்க. அப்படியா? நான் யாரு? நான் ஆண்டு வரக்கூடிய அரசன். எந்த நாட்டு அரசன்? இன்னைக்கு நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? ஐயோ நீ இதை காலையில ஏதோ ஒரு 1500 2000 கொடுத்தாங்க. ஏதாவது ஆட்டு வாட்டிக்கு ஒரு 1000 ரூபாய் பத்தல. நீ அதுக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். பாரு என்ன முக்கியமான தீவை கட்டி போடலாம் ஆட்டோ தூக்கிட்டு போயிருவாங்க. நீ பெயிண்ட் மாத்தினா மட்டும் ஆட்டோ வேற மாதிரி ஆகி போயிருக்கு நினைக்கிறியா? வண்டி நம்பர் பிளேட் இருக்குது அதை வச்சு தூக்கிட்டு போயிருவாங்க. அப்படி இருந்தாலும் நான் யார் தெரியுமா? நான் எத்தனை நாட்டு மன்னன் தெரியுமா? ஐயோ சொல்லுங்க. அப்படியா? உங்க நாடு எது? உங்க பேர் என்ன? எல்லாம் சொல்லுங்க. நாடா வடமதுரை. நாடா வடமதுரை. வடமதுரையே நீதி நேர்மையோடு அரசாட்சி செய்து வரக்கூடிய ஓய் உங்க பேர் என்னங்க? என்னுடைய பேர் தான் நல்ல மன்னா. ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க மீசுக்காரன். எல்லாத்தையும் சத்தமா சேவை போட்டான். ஏதாவது சேவை போடுறது காது காடி என்ன காரணம்? அப்படி நம்மள இதான் நினைக்கிறான். ஒரு நாளைக்கு கொம்படித்து கிராஸ் ஆகணும்ல, சம்பளத்தை கட் பண்ணி சம்பளத்தை கட் பண்ணாதீங்க. அந்த கொம்படித்து கிராஸ் பண்ணல அப்ப ஆட்டோ எடுத்துட்டு வந்து கண்ணான்னு ஒரு நாட்டி அடிச்சு ஆட்டோ ஏதான போச்சுன்னா அந்த 4 பேர் அடிச்சு போயிடும். இவரெல்லாம் சிக்க மாட்டாரு. இவன் உழைச்சி எல்லாரும் சம்பாதிச்சாங்க. சரி எல்லாம் உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. இவன் மட்டும் போய் ஆட்டோல விழுவோம், கார்ல விழுவோம், சாவ மட்டும் மாட்டேங்கிறான். பணமா வாங்கி தள்ளுறான். உழைச்சிட்டு போறத ஆள் சாவறதில்ல. மொத்தம் 8 லட்சம் ரூபாய் பணம் வந்துருச்சு. அப்படி இருந்தாலும் என்னுடைய நாடா வடமதுரை.
வடமதுரை. ஆமா இந்த வடமதுரை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பேர் தான் நல்லண்ணன். அப்படி நல்ல மண்ணாக இருந்தாலும் 10 மாதம் 300 நாள் அங்கத்திலாசம் வந்து உங்களை பெற்றாங்களே அந்த தாய் தந்தையா என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையார் தெரியுமா? என்னை எப்படி ஈன்றெடுத்தார்கள்? பெற்றெடுத்த தாய் தந்தை அப்படி தெரியுமா? நீ பிறந்த விதமே வேறையா? சரி 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 ஏண்டா இல்லையா பிறந்த விதமே வேற. நீ ஒரு வேலை பின்னாளுக்கு நாள் பிறந்திருப்பாரா? பின்னாடி ஆஜ்பீரி பொறுத்தான வாடு இருக்குது இல்ல, அங்க சொன்னேன். அந்த வாரத்துலங்கறியா? அப்படி இல்ல நான் எப்படி பிறந்தவன் தெரியுமா? ஆராயண பட்டணத்தே தந்தையாரி அத்தியாய தந்தையாரி வந்தாலும் உங்ககிட்ட நான் கை கொடுக்க முடியல. முடிச்சு உட்காந்துக்கிறீங்க. நாளைக்கே எல்லாம் வேலைக்கு போவாங்க. அதான் வேலை இருக்குது. சத்தம் முடிஞ்சாக்காதீங்க. அண்ணா அவர் சொல்றத பொண்ணை மாத்திக்காத. கண்ணை மாத்திக்காத. கண்ணை மாத்திக்காத. பொட்டி ஜராது வரும். எது மாத்தாம என்ன கழிச்சுட்டே இல்லையா போட்டு வச்சிட்டு ரீல்ஸ் போடுவீங்க. காலையில ஸ்கூல் போயிடலாம். என்ன தோளால தொட்டில் கட்டி என்ன தொட மேல நடபலக்கி யூலியா உள்ள தொட மேலியே. ஆமா ஆமா அப்படியே மார்லயே உங்க அம்மா தொட்டில் கட்டி. ஆமா ஆமா என்ன மடி மேல நடபலக்கி அப்படியே பிச்சிட்டு விழுந்திருக்குங்க. என்னடா பிச்சிட்டு மார்ல தொட்டில் கட்டி எப்படி ஆட்டுவாங்க? இந்த வாக்குறா இப்படி இதுல சரி சரி இப்படி சீரியஸ் திருப்பணனை என்ன வளர்த்து வந்த தந்தையார் யார் தெரியுமா? என் தந்தைதான் ராமலிங்கம். தந்தையா ராமலிங்கம். ஆமா. என் தாய் தான் இந்திராணி. ஆனா இந்திராணிக்கும் ஆமா ராமலிங்கத்துக்கும் ஆமா நீங்க ஒரு விழா பிறந்தீங்களா? நாங்க 2 பேர் பிறந்தோம். யார் யார்? நான் என்னோட பேர் நல்லண்ணனும் நல்லண்ணன். என்னோட கூட பிறந்த என் தங்கச்சி என் தங்கச்சியாட்டி யாருமே இருக்க மாட்டாங்கப்பா. ஆமா அது அப்பா என் தங்கச்சி தான் நல்ல தங்கா. நல்ல தங்கா. நல்ல தங்கா. இப்படி நல்ல தங்கால ஏய் நாங்க 2 பேர் நாங்க கூடி பிறந்தோம். நாங்க கூடி பிறந்து நாங்க சீரியஸ் திருப்பணில வாழ்ந்து வந்தாலும் நண்பா என்னோட தங்கைக்கு எத்தனை வயசுல நாங்க திருமணம் செய்து தெரியுமா? எத்தனை வயசுல? 10 வயசுல கல்யாணம் செஞ்சிட்டோம்பா. 10 வயசுல? ஆமா ஆமா. இப்பெல்லாம் 17 வருஷத்துல கூட்டு போனவங்க தேட்டர்ல உட்கார வச்சு அல்லல்லையா குத்துறாங்க. ஆமா ஆமா. நீங்க 10 வயசுல கல்யாணம் பண்ணீங்க. ஆமா ஆமா. ஏன்னா நீங்க நாடாள அரசன். நீங்க என்ன வேணா பண்ணலாம்.
இப்படி நாடாள மன்னனுக்கு என் தங்கையை திருமணம் செய்த மன்னன் யார் தெரியுமா? காசி நாட்டு ஆண்டவர் கூடிய அவர்தான் காசி மன்னன். காசி மன்னனை கொடுத்தீங்க? ஆமா ஆமா ஆமா. இந்த காசி மன்னனை கொடுத்திருந்தாலும் அவரும் ஒரு நாட்டு மன்னன், நானும் ஒரு நாட்டு மன்னன். அப்படி நாட்டு மன்னனாக இருந்தாலும் என் தங்கைக்கு கொஞ்சம் சீரா கொடுத்தேன். அப்படியே வண்டி வண்டியா தங்கைக்கு அனுப்பினா சீர்வரிசை. என்ன எருவா? காடு கொஞ்சம் அதிகமா இருக்க மாட்டேன், சோளங்கள் வரைச்சிருப்பாங்க. வீணா போன தாயேரி பொன் பொருள் மாட்டு சாணமா வாங்கி அனுப்புறதோட ஆடு பட்டி கொடுக்குறாங்கல்ல, அங்க வாங்கி அனுப்பு வண்டி வண்டியா. அது நல்லா எரு இன்னும் நல்லா உரைக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா கருகருன்னு முளைக்குமா காய்கறி. ஆனா நாதாரி அப்படி இல்ல, என் தங்கைகள் வண்டி வண்டியா சீதனமா எப்படி என்ன கொடுத்தேன். ஆனமாடா ஆன குதிரை இந்த மாதிரி சொல்லக்கூடிய என் தங்கைக்கு பால் பேசத்து பசுமாடு காரா பசுமாடு கொடுத்தேன். பால் குடிக்கணும் ஆயிரக்கணக்கில் கொடுத்தேன். அங்க போய் என்னத்த பாவம் குடிக்குமே, இங்க இருந்தா குடுத்துடலாம்னு குடுத்து விட்டேன். அப்படி பசுமாடு கொடுத்திருந்தாலும் என் தங்கச்சி எப்படி கீழே வந்து பால் குடிச்சுவாங்க அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி தங்க முக்காளி கொடுத்தா. தங்க முக்காளி தங்கத்திலேயே நம்மளால ஒரு இரும்புல முக்காளி எடுக்க முடியல. உண்மைதான். அப்படி இருந்தாலும் நீங்க என்ன உன்னால பின்னூசி கூட வாங்கி கொடுக்க முடியாது. என் தங்கச்சிக்கு கொண்டைக்கு குத்துறதுக்கு பொன்னால செஞ்சு கொடுத்துக்கிறேன். தங்க ஊசி குத்தூசி. ஆமா ஆமா ஆமா. இப்ப கேட்டுக்கு நாளைக்கு ஏதோ உங்க தங்கச்சிக்கு போட்டு அனுப்பு. அப்படி இருந்தாலும் இப்ப நாங்க சீர சிறுபடியில வாழ்த்து இருந்தாலும் 7 வண்டி சீதனம் கொடுத்திருக்கிறேன். 7 தலைமுறைக்காகும் அவ்வளவு சீதனமா என் தங்கச்சி கொடுத்திருக்கிறேன். அப்படி சீதனமா கொடுத்திருந்தாலும் ஏண்டா இந்த ஆளை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? அவங்க தானே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மள கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால இப்படி நாங்க சீர சிறுபடியில வாழ்ந்து வருகிறேன். கொஞ்சம் பிறந்தோடனே இருக்கும்போது இல்ல, அந்த நேரத்துல கிடைக்கல. மனுஷன் ஒரு ஆளுன்னு நான் பக்கத்துல இருந்தா கொஞ்சம் புரியாது கொடுத்துருப்பேன், ஊத்தி இருக்கலாம். சரி சரி. அப்படி இருந்தாலும் இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? கல்யாணம் பண்ணி நான் பார்க்க வேண்டும். கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆமா ஆமா ஆமா. உனக்கும் பொண்ணு கொடுத்தாங்க. என்ன நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். ஐயோ ஏன் என்னாச்சு எனக்கு? ஏன்னா ஒரு நாடாளக்கூடிய மன்னனுக்கு எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்களா? இல்ல கல்யாணம் பண்ண மாட்டானா? நமக்கு பொண்ணு எங்க கொடுக்காத விட்டாங்க. கொள்ளைக்காருக்கு கொடுக்கும்போது நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அவர் மாதிரி அந்த உயிரில் பூங்கால தித்துமே, என்ன வால் இல்லாத தித்துமே, கிங்காங்காட்டு வந்துக்கிட்டு அவர்லாம் கல்யாணம் பண்ணும்போது நான் பண்ணவே சொல்லாத கரடைன்னு சொல்லாமே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நீ கிங்காங் வர்றது ஏதோ ஒரு கொலை கான் நீ ஷாருக்கான வந்துக்க. ஆமா. அப்படி இருந்தா நான் திருமணம் செய்திருக்கிறேன். என்னுடைய மனைவி யார் தெரியுமா? என்னுடைய மனைவி தான் அலங்காரி. அலங்காரத்தில் சிறந்தவள். ஆனா அந்த பொம்பளை தான் கட்டிக்கிறியா? எந்த பொம்பளடா? என்னடா அந்த பொம்பளைங்கப்பா? என்னது அந்த அம்மா அவங்கன்னு சொல்லு. இந்த அலங்காரி நான் திருமணம் செய்திருந்தாலும் நான் சீர சிறுபடியில வாழ்ந்து வருகிறேன். இப்படி நான் சீர சிறுபடியில வாழ்ந்து வந்தாலும் இந்த அலங்காரி திருமணம் செய்து 10 ஆண்டு காலமாச்சுப்பா. இன்னும் குழந்தைங்களே இல்ல. நீ தான் மாசமா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னு தெரியலப்பா. எங்கள் 2 பேருக்கு குழந்தைங்க இல்லாத காரணத்தினால இதை முன்ன பின்ன அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம அதுக்கு என்ன பண்றது? ஆமா ஆமா. நல்ல டாக்டரா பார்த்து ஒரு ஊசி தான் ஜன ஊசி தான் போடுறது. நானும் எங்கெங்கே புடிச்சிட்டு போய் பார்த்தேன், வேலைக்கு ஆகல. என்ன மாட்டியா? சரி யாரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனுஷனா தான் எனக்கு உனக்கா பேசுவேன். சரி சரி. நம்ம நல்லது சொன்னாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஆமா ஆமா ஆமா. நிறைய பேர் இப்ப குழந்தைல போய் ஊசி போட்டு பெத்துக்கிறாங்க. அது மாதிரி போய் ஒரு ஊசி ஊசி போடுறதுன்னா இவரனும் நம்மளுக்கு தான் பேசுறாங்க. நாம எவனுக்குமே நல்லது சொல்ல போக கூடாது. நல்லது சொல்ல போனா நம்ம கெட்டதா ஃபர்ஸ்ட் உன் பொண்டாட்டி பார்க்கலாம். ஆமா ஆமா. உங்க பொண்டாட்டி போய் பார்க்கலாம். சரி பார்க்கல. என்ன அவன பேசிட்டு இருக்கறப்பா? யாருங்க? மன்னன். எப்ப? என்ன நான் அப்படி தப்பா பேசிண்டா? சரி. நீங்க பேண்ட் மென்னு மூஞ்சில துப்புனா எதுக்கு? சரி சரி. அப்படி இருந்தாலும் என்னோட மனைவியை பார்க்கணும், கூட்டிட்டு வா.